Hey all, எல்லாருமே தீபாவளி சேஃப் அண்ட் செக்யூர்டா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு என்ன ஆஸ் யூஸ்வல் ஸ்வீடன்ல நாங்க எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ தீபாவளி செலிப்ரேஷன்லாம் ஒன்றும் இல்லைங்க, இட்ஸ் லைக் நார்மல் அதர் டே இன் ஸ்வீடன் அப்படிதான் இருந்தது. என்னம்மா சொல்றீங்க, தீபாவளி எல்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ் நாங்க வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவோம். நம்மளோட ஊர்ல இருக்கிற மாதிரி கிராக்கர்ஸ் போய் வெளியில பர்ஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ லைக் சத்தம் இல்லாத கிராக்கர்ஸ் தான் இங்க வெடிக்கணும். அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு, கிராக்கர்ஸ்க்குன்னு நிறைய ரூல்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ அது பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பெர்மிஷன்ஸ் வாங்கிருக்கணும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு ஸ்வீடன்ல. கிராக்கர்ஸ் வெடிக்கணும், தீபாவளி செலிப்ரேட் பண்ணணும். அது என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. இந்தியாவில் தீபாவளினா ஃபயர் கிராக்கர்ஸ், பட் ஃபயர் கிராக்கர்ஸ் இல்லாமல் தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ் அப்படிதான் நாங்கள் ஸ்வீடனில் தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியும். ஏன்னா பிகாஸ் இங்கே இருக்கிற ரூல்ஸ் வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இங்கே நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம், அதாவது சவுண்ட் வர மாதிரி கிராக்கர்ஸ் அலோடே இல்லை. அதே மாதிரி நம்ம கிராக்கர்ஸ் வெடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே போலீஸ் பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். இங்கே கிராக்கர்ஸ் வெடிக்கன்னு காமனான ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த காமனான பிளேஸ்ல தான் நம்ம போய் கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன் கவர்மெண்ட் வந்து அவங்க பீப்புளை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா அவங்க பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நல்ல விஷயம் இது. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நீங்கள் கிராக்கர்ஸே பர்ஸ்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லைங்க. ஏன்னா நாங்கள் வந்து சொன்ன மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து காமன் ஏரியான்னு பார்த்தா பேக் லான் தான் இருக்குது. ஸோ அங்கே கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ அங்கே வந்து எங்களால் போயிட்டு கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ லைக் இப்போ ஓன் ஹவுஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்குன்னு சில சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணி பெர்மிஷன் வாங்கி அங்கே கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் பண்ணலாம். மோஸ்ட்டாக என்னங்க கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் பண்ணுவோன்னு நினைக்கிறீங்க? கம்பி மத்தாப்பு ஆர் புஷ்வானம், அப்படி இல்லை அப்படின்னா சங்கு சக்கரம். இது எதுவுமே சவுண்ட் வராது, ஆனால் லைட்ஸ் வரும். அவ்வளோதான். சிம்பிளாக நாங்கள் தீபாவளி செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருவோம். வீட்டில் லைட்ஸ் போட்டுட்டு வெளியில போயிட்டு ஒரு 2 கம்பி மத்தாப்பு சுத்தினா எங்களோட தீபாவளி முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே வந்து அப்படி சவுண்ட் இருக்கிற கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிக்கவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ் இருக்கு. பட் ஆனால் வந்து அது எல்லாமே நியூ இயர் அன்னைக்கு நைட்டு மட்டும் தான் பர்ஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே நான் சொன்ன மாதிரி ஒரு காமன் ஏரியாவில் போயிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு எல்லாருமே பர்ஸ்ட் பண்ணுவாங்க. சூப்பர்ல. ஸோ நான் என்ன பண்ணேன் தீபாவளிக்கு, என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குலாப் ஜாமுன், பாதுஷா, கரபூந்தி அது பண்ணியிருந்தேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து லைக் நம்ம ஊரில் எப்படி வந்து மார்னிங் ஆனால் தீபாவளி அன்னைக்கு இட்லியும் வந்து கறி குழம்பும் சாப்பிடுவோமோ அந்த மாதிரி இட்லி அண்ட் சிக்கன் குழம்பு. அண்ட் மத்தியானம் வந்து தேங்காய்பால் சாதம் அண்ட் சிக்கன் சுக்கா பண்ணியிருந்தேன். ஸோ நைட்டுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு அந்த டேவை என் பண்ணிட்டோம். ஸோ எங்களோட இதுதான் ஸ்வீடனோட தீபாவளி செலிப்ரேஷன். இப்படி தான் இருக்கும். இன்னும் இந்த மாதிரி ஸ்வீடனை பற்றி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.